வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன். ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமையில் ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு ரிஷபராசி ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே 4ஆம் இடத்திலே 7-12 கூடையவர் செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் 3ஆம் இடத்ததிபதியும் கேது பகவானும் அமைய பெற்று ராசி அதிபதி ராசியிலேயே அமைய பெறுகின்ற ஆட்சி பெறுகின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற வம்பு வழக்காக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், நீங்களே ஒரு 6 ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தனக்குத்தானே ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்றால் அது ரிஷபராசியும் விருச்சிக ராசியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷபராசி என்றாலே ஒரு அழகுகளின் நிறந்த ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி, களத்திரக்காரகனுடைய ராசி. இது ஒரு ஸ்திர ராசி, பெண் ராசி என்று சொல்லக்கூடிய நில ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையிலேயே ஜொலிக்கக்கூடியவர்கள், தொழில்களிலே வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், சரியாகவும் 2ஆம் இடத்ததிபதி புதன் பகவான அமையப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சரியாகவும் நேர்த்தியாகவும் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளிலே தெளிவையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு ராசி. அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், அழகு நிறைந்த இந்த அற்புதமான ரிஷபராசியிலே பவனி வருகின்ற இந்த ஜூலை மாத ராசி பலன் உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதம். இந்த 7ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபம் என்பதே ஒரு அழகு நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் ஆட்சி பெறுகின்ற இந்த பெண் ராசியிலே உங்களுக்கு இந்த மாதங்களிலே 2ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணத்திலே இருந்து 9ஆம் இடத்தை திரிகோணத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் 5 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்திலே இருக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு உயர்வுகளையும் 7 குடையவர் கேந்திர சாணங்களிலே இங்கே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள், கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றார். இங்கே 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீங்களே 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு வரன் அமைந்தும் வம்பு வழக்கு தடை தாமதங்களிலே சென்று கொண்டிருந்த நேர்களுக்கு அந்த தடை தாமதம் இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த ஜூலை மாதமாக இருக்கின்றது. 2 குடையவர் புதன் பகவானும் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வுகள் கூடுகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து இது ஒரு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருந்து ஜலராசியிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 4ஆம் இடத்திலே நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது 4ஆம் இடத்திலே படிக்கின்ற குழந்தைகளும் படிக்கின்ற இடங்களிலே சமைக்கின்ற இடங்களிலே செல்லும் பொழுது கண்டிப்பாக வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே செவ்வாய் பகவானும் கேது பகவான் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில உபாதைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சற்று வீடுகளிலே இருக்கக்கூடிய நேர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நெருப்பு ராசியிலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 2.5 நாட்களுக்கு பிறகு அவர் ராசி உங்களுடைய 4ஆம் இடத்தை விட்டு அவர் 5ஆம் இடம் செல்ல இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே மாதம் முழுக்க செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கின்ற பொழுது ஒரு சில தீ காயங்கள், நெருப்பு காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம். அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் இடத்தை இந்த செவ்வாயை ராகு பகவான் பார்க்கின்றதானாலும் ராகுவினால் எந்தவித கெடுபலன் இல்லாத அமைப்பிற்கு குருவின் அனுகிரகம் இங்கே ராகுவை பார்க்கின்ற காரணத்தினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு பெருகும் என்றாலும் ஒரு சில நெருப்பு தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது வந்து போகின்ற ஒரு அமைப்பு. சமையல் அறையில் இருக்கின்ற நேர்கள், கிச்சன் கேட்டரிங் சர்வீஸ்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. மற்றபடி வீடு வாசல் சொத்து சுகங்களிலே உயர்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 3 குடையவர் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தில் இருக்கின்றது. 4 குடையவர் உங்களுக்கு
இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் விற்கக்கூடியவர்களுக்கும் நேத்திரம் சம்பந்தப்பட்ட கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களிலே அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார். இங்கே சூரியனுடன் குரு பகவானும் இரு கிரகங்களும் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக கண்களிலே ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புகளை நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உயர்வுகளையும் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதத்தையும் பெறுகின்றது. பஞ்சமாதிபதி என்று நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் தகப்பனார்களால் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றத்தை வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடியதற்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற அமைப்பு. அடுத்து குருவின் பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய 10ஆம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் பார்க்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும், இங்கே இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இங்கே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 6, 8, 10 சுபகிரக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே எந்த கோர்ட்டு கேசு அம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 4 குடைவர் 2ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. பஞ்சமாதிபதி வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த 2 குடைவர் 5 குடைவர் 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. வெளிநாடு வெளியூர் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம். எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி பெறுகின்றது. பூர்வ புண்ணியசான புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. பஞ்சமாதிபதி 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய குலதெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் அனுக்கிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த குரு பகவான் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே தெரியாத குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. தெய்வங்களில் கடாட்சம் பொருந்திய ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 11ஆம் இடத்திலே 9, 10 கூடியவர் 11ஆம் இடத்தில் இருந்து பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்ற அற்புதத்தை பெறுகின்றது. உங்களுக்கு திரிகோணத்தை பார்வை செய்கின்ற சனியின் பார்வை என்பது சுய நட்சத்திரத்திலே விழுகின்ற காரணத்தினாலே 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலமாக இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கிடைக்கின்றது. 11ஆம் இடத்திலே தொழில்காரகன் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் பேன்சி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற கலைத்துறையிலே இருக்கக்கூடிய ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை 8ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வை 8ஆம் இடத்தை மட்டுமல்ல 6, 8ஆம் இடங்களிலே சுபகிரகங்களில் தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல 4ஆம் இடத்ததிபதி ரிஷப ராசிக்கு சூரிய பகவானும் சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே கோர்ட்டு கேசு அம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதுகளை சுபபோகமான நல்ல முடிவுகளையும் உயர்வுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளை இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய 10ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை தொழில்களிலே இருக்கின்றவர்கள் தொழில்களை விரிவு செய்கின்றதற்கு பெரிய நிறுவனமாக மாற்றுகின்றதற்கும் ஒரு அற்புதம். உங்களுக்கு தொழில்காரகனும் 10ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 10ஆம் இடத்திலே போகக்காரகன் எதையும் விரிவுபடுத்தக்கூடிய ஸ்தானம் குரு பகவான் இங்கே ராகு பகவானை பார்க்கின்றது. அந்த வகையிலே தொழிலே இருக்கின்றவர்களுக்கு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. குடும்ப ஸ்தானாதிபதி மறைந்து நிறைந்த பலனை 9ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு பஞ்சமாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க 5 கூடியவர் 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான இந்த மாதங்களிலேயும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் 4ஆம் இடத்திலே கொஞ்சம் கவனமாக வீடு வாசல் சொத்து சுகங்களிலே வண்டியிலே செல்கின்றவர்களும் கொஞ்சம் கவனமாகவும் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் 4ஆம் இடத்திலே 7, 12 கூடியவர் இருக்கின்றதும் இங்கே வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமைகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்தை அதிபதி சுக்கிர பகவானும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியே 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. இந்த மாதங்களிலே உங்களுக்கு வரன் கிடைக்காத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்குகின்ற ஜூலை மாதம் என்பது ராசி அதிபதியும் 2ஆம் இடத்திலே
சூரிய பகவான் சுக்கிர பகவான் அமைப்பெற்று 3ஆம் இடத்திலே 2-5 குடையர் பஞ்சமாதிபதி அவருடைய பார்வை உங்களுக்கு திரிகோணத்தை 5 குடையர் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்களிலே உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தையும், தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களும் வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக நவகிரக நாயர்கள் அற்புதமான யோக பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.